بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினுடைய கிருபையினால் நாங்கள் சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப பகுதியில் ஒரு சில விடயங்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதற்கு துணையாக இருக்கக்கூடிய அத்துணை சகோதர நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்திருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ், இதற்கு பின்னாலிருந்து உழைக்கக்கூடிய முஸ்லிம் சேவையின் பணிப்பாளர், ஊழியர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் என்று அனைவரையும் ஞாபகப்படுத்தி கொண்டு அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி பிரயோஜனமுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமைய வேண்டும், சொல்லுவதை கேட்பதை எடுத்து நடப்பதற்கு இறைவன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் ஹதரத் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு மேலே வந்து செய்த முதலாவது வணக்கம் தௌபா செய்தது தான் என்பதை நாங்கள் 2 வாரங்களுக்கு முன்னால் படித்தோம். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினால் வானம் என்று சொல்லப்பட்ட இந்த மரத்தின் பக்கமாக நெருங்கவும் வேண்டாம் என்று அல்லாஹ்வினால் விளக்கப்பட்ட, வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி அதை சுவைத்ததின் காரணமாக அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையிலிருந்து அவர்களை ஷைத்தான் வெளியாக்கிவிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை இந்த பூமிக்கு மீண்டும் அனுப்பி வைத்து விட்டான் என்று சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் படித்தோம். அவர்கள் அங்கிருந்து வரும் பொழுது ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின், சில வாக்கியங்களை தன் இரட்சகனிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். ஃபதலக்கா பெற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். கலிமாத்தின் சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். அந்த வார்த்தைகள் என்ன என்பதை சூரத்துல் அராஃபுடைய ஒரு ஆயத்து மிக தெளிவாக சொல்லுகிறது. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين என்று சொல்லி அந்த 2 பேருமாக தௌபா செய்தார்கள். காலா என்றுதான் குர்ஆன் ஆரம்பிக்கிறது. காலா ரப்பனா ظلمنا أنفسنا என்று. அதைத்தான் தஃப்சீருல் குர்ஆனி பில் குர்ஆன், குர்ஆனுக்கு குர்ஆன் தஃப்சீராக அமையும் என்பதை நாங்கள் இந்த வகுப்பினுடைய ஆரம்பத்திலேயே படித்தோம். அதே பிரகாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே வார்த்தைகள், சில கலிமாக்களை என்று சொல்லிவிட்டு அந்த கலிமாக்கள் என்ன என்பதை சூரத்துல் அராஃபுடைய ஆயத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபதாப அலைஹி, அல்லாஹ் அவர்களை பொறுத்தருளினான், அவர்களை மன்னித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாவின் புறத்திலிருந்தே சில கலிமாக்களையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து அனுப்பினான். அவற்றை கொண்டு அவனிடம் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அதனால் அல்லாஹ் அவரின் பாவ மன்னிப்பை அங்கீகரித்து கொண்டான். அவர் செய்த பாவத்திலிருந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான் ஃபதாப அலைஹி, அவர்களின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய தௌபாவை ஏற்று அவர்களை தூய்மைப்படுத்தி விட்டான், சுத்தப்படுத்தி விட்டான். அதுக்கு பிறகு சொல்லுகிறான்
ஏன் அப்படி செய்ய முடியாது? இன்னஹு நிச்சயமாக அந்த இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், அவன் அதிகமாக மன்னிக்கக்கூடியவன், நிச்சயமாக அவன் தௌபாக்களை அதிகம் ஏற்பவன். அது மட்டுமல்ல, மிகவும் கருணையுள்ளவன், கிருபையுள்ளவன், அருள் செய்யக்கூடியவன், அருள் நிறைந்தவன், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒருவன் ஏன் தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச இபாதத்தும் தௌபா செய்தது தான். முதல் தௌபாவையே அல்லாஹ் நிராகரிக்காமல் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். இந்த இடத்துல பல விடயங்களை பற்றி உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய கருணையை பற்றி, அல்லாஹ் எப்படிப்பட்ட தௌபாவை எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், சுப்ஹானல்லாஹ், அவனாகவே சொல்லிக் கொடுக்கிறான் இப்படி தௌபா செய் என்று சொல்லி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தைகளை கொண்டு தௌபா செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய கருணையை பற்றி இந்த ஆயத்தை மையமாக வைத்து உலமாக்கள் பேசும் பொழுது, குறிப்பாக இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஒரு பிரபல்யமான கிதாபில் குறிப்பிடும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் எப்படி உரையாடினான். உஹ்ருஜு மின்ஹா, இந்த இடத்தை விட்டும் நீங்கள் வெளியாகி விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஃபஅஹ்ரஜஹுமா, நீங்கள் ஷைத்தான் அந்த 2 பேரையும் அங்கிருந்து வெளியாக்கினான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீங்கள் பூமிக்கு போய்விடுங்கள் என்று அவர்களை அல்லாஹ் இறக்கிவிட்டான். இவைகளை பற்றி எல்லாம் பேசும் பொழுது சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த நிகழ்வை குறிப்பிடும் பொழுது சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா இப்தலைதுக பிஸ்ஸன்பி லிஅன்னி உஹிப்பு அன் உத்ஹிர ஃபضலி, சுப்ஹானல்லாஹ், வஜூதி வகரமி அலா மன் அஸானி, எனக்கு மாறு செய்த ஒருவரை நான் எப்படி என்னுடைய கருணையை கொண்டும் என்னுடைய கொடையை கொண்டும் என்னுடைய சிறப்பு வாரி வழங்கக்கூடிய தன்மையை கொண்டும் அவரை நான் எப்படி கண்ணியப்படுத்துகின்றேன், அவரை எப்படி நான் மிகைத்து விடுகின்றேன் என்பதை காட்டுவதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை உங்களில் ஏற்படுத்தினேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வே சொல்லுகிறானாம், லௌலம், நீங்கள் தவறு செய்யாவிட்டால் லதஹப அல்லாஹு பிக்கும், அல்லாஹ் உங்களை அப்படி இல்லாமலாக்கி விடுவான். ஏன் காரணம்? வஜாஅ பிகௌமின், இன்னும் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான், அவர்கள் பாவமும் செய்வார்கள், அவர்கள் தௌபாவும் செய்வார்கள், இஸ்திக்ஃபாரும் செய்வார்கள், அதை கொண்டு நான் அவர்களை மன்னித்து விடுவேன், அதை கொண்டு நான் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கி விடுவேன். சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இந்த எல்லாருமே நலவு செய்கிறாங்க, யாருமே பாவம் செய்யல. அல்லாஹ் கேட்குறான், ஏண்ட தௌபாவை நான் யாருக்கு வழங்குவது, ஏண்ட பாவ மன்னிப்பை நான் யாருக்கு வழங்குவது? யாருடைய யாருமே பாவ மன்னிப்பு கேட்கல, எல்லாருமே நல்லவர்களாக இருந்தால் நான் எப்படி அவர்களை அரவணைப்பது? சுப்ஹானல்லாஹ், அதனால தான் இந்த தவறு நடந்துச்சுது. என்னுடைய கொடையையும் என்னுடைய ஃபضலையும் என்னுடைய ஜூதையும் உங்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்தாட்டினேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவதாக இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல, யா ஆதம், இதா அஸம்துக வ அஸம்து பனீக மினல் ذுனூபி ஃபஅலா மன் அஜூது பிஹில்மி வஅலா மன் அஜூது பிஅஃவி வமக்ஃபிரதி வதௌபதி வஅன தவ்வாபுர் ரஹீம். சுப்ஹானல்லாஹ், உங்களையும் உங்களுடைய சந்ததியினரையும் பாவத்தை விட்டு முற்றுமுழுதாக நான் பாதுகாத்து விட்டால் ஃபஅலா மன் அஜூது பிஹில்மி, சுப்ஹானல்லாஹ், நான் ஒரு ஹலீம், நான் ஹில்மு நிறைந்தவன். ஹில்ம் என்று சொன்னால் தண்டிப்பதற்கு சக்தி இருந்தும், தண்டிப்பதற்கு அதிகாரம் இருந்தும், தண்டிப்பதற்குரிய அவகாசத்தை கையில் வைத்து கொண்டும் நான் அவர்களை மன்னித்து விடுகின்றேன். நான் அவர்களை கணக்கெடுக்கவில்லை, அவருடைய தவறுகளை கண்டுகொள்ளவில்லை, அவர்களுக்கு இன்னும் அவகாசம் கொடுத்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு ஹலீமாக நான் இருக்கின்றேனே, என்னுடைய ஹில்மை நான் எங்கே வெளிப்படுத்துவது? வஅலா மன் அஜூது பிஅஃவி வமக்ஃபிரதி, என்னுடைய பாவ மன்னிப்பையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் எப்படி கொடையாக கொடுக்க முடியும்?
வஅன தவ்வாபுர் ரஹீம், நான் என்னை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன், நானோ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், நானோ கருணையுடையவன் என்று சொல்லி என்னை நான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். யா ஆதம் லா தஜ்ஸா மின் கௌலி லக்க உஹ்ருஜு மின்ஹா, இங்கிருந்து வெளியே போய்விடுங்கள் என்று உங்களுக்கு நான் சொன்னேன் தானே, இதை கொண்டு நீங்கள் திடுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்படி சொன்னது எதுக்கு தெரியுமா? ஏன் சொன்னேன்? உங்களுக்காக வேண்டித்தான் இந்த சுவர்க்கத்தை படைத்தே இருக்கின்றேன். ஃபலக்க ஹலக்துஹா, உங்களுக்காக வேண்டித்தான் நான் இதை படைத்திருக்கின்றேன். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வெளியே போய் அங்கே இருந்து விட்டு இங்கே வந்தால்தான் இதனுடைய சுவண்டிகள், இதனுடைய சுகபாக்கியங்கள், இதனுடைய அருள் எவ்வளவு விசாலமானது என்பதை நெருக்கடியை அனுபவித்த ஒருவருக்குத்தானே தெரியும். அந்த முஜாஹதா, அந்த தியாகத்தை செய்துவிட்டு வாருங்கள், அதுக்கு பிறகு இது உங்களுடைய இருப்பிடம் நிரந்தரமான இருப்பிடமாக ஆகிவிடும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னதாக இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல் இன்னும் மிக தெளிவாக சொல்கிறாங்க, ஆதம் தவறு செய்வதற்கு முன்னால் நீங்கள் என்னுடைய சபைக்கு வரும் பொழுது எப்படி தெரியுமா வருவீங்க? அரசர்களுடைய சபைக்கு வந்து பேசுவது போல, அரசனுடைய சபைக்கு வருவது போல நீங்கள் வருவீங்க. ஆனால் என்றைக்கு இந்த தவறு நடந்துச்சுதோ அதற்கு பிறகு உங்களுடைய நிலை எப்படி தெரியுமா ஆகிவிட்டது? எங்களுடைய சன்னிதானத்துக்கு நீங்கள் வரும் பொழுது, எங்களுடைய சபைக்கு நீங்கள் வரும் பொழுது அடிமைகள் எப்படி அரசர்களுடைய சபைகளுக்கு போகும் பொழுது பணிவுடனும் மடிந்து தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி எப்படி சபைக்கு வருவார்களோ அப்படித்தானே நீங்களும் வந்தீங்க. அரசர்களுடைய சபைக்கு அரசர்கள் வருவது போன்று வருவதை விடவும் என்னுடைய சபைக்கு அடிமையாக நீங்கள் வருவது எனக்கு விருப்பம். அதனால்தான் நான் உங்களை எப்படி சோதித்தேன் என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதே போல மேலும் சொல்றாங்க, தன்புன், எந்த தவறை செய்துவிட்டு அந்த தவறின் மூலமாக தனக்குள்ளேயே ஒரு அற்பத்தனம், தவறு நடந்து விட்டதே என்ற உணர்வு, தவறு நடந்து விட்டதே என்ற ஒரு தில்லத் தனக்குள்ளே ஏற்படுகிறதே, அப்படிப்பட்ட ஒரு பாவம் அஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பம். எதை விடவும் தெரியுமா? தஸ்பீஹை விடவும். எந்த தஸ்பீஹ்? தஸ்பீஹை கொண்டு தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒருவருடைய தஸ்பீஹை விடவும் பாவம் செய்துவிட்டு தன்னை இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒருவன் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன். அது இப்படி சொல்லுகிறார்கள், தன்புன் துதல்லு பிஹி லதைனா அஹப்பு இலைனா மின் தாஅத்தின் துதல்லு பிஹா அலைனா. ஒரு நலவை செய்துவிட்டு அந்த நலவினூடாக ஒருவர் தன்னை எங்களுடைய சபையில் அறிமுகப்படுத்துவதை விடவும், ஒரு தவறு செய்துவிட்டு தன்னை எங்களுடைய சபையில் ஒரு அற்பமானவனாக சொற்பமானவனாக அறிமுகப்படுத்துவது எங்களுக்கு விருப்பம் என்பதை, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தைகள்! அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அருள். தவறு செய்தவர்களே, முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டார்கள். அந்த மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், அந்த மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டு விட்டான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இன்னஹு, நிச்சயமாக அவன், ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அவன் மன்னிக்கக்கூடியவன், அவன் ரஹீம், இறக்கமுடையவன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் நடத்தாட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நடத்தாட்டி அந்த தவறுக்கு பின்னால் இவ்வளவு ரகசியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான், இவ்வளவு ரகசியங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்ற கருத்தை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போல இன்னும் சொல்லுகிறார்கள், இன்னும் ஒரு அழகான ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். ஒரு நல்லடியார், ஒரு மகான், அவர் அன்னஹு கான யஸ்அலு ரப்பஹு ஃபி தவாஃபிஹி பில் பைத், காபா ஆலயத்தை வலம் வந்து கொண்டே, காபா ஆலயத்தை சுற்றி கொண்டே, தவாஃப் செய்து கொண்டே அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாரு, யா அல்லாஹ் ஐயாசிமஹு, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடுவாயா, எனக்கு இஸ்மத்தை நசீபாக்குவாயா, என்னால் பாவம் என்பது நடக்காமல் இருக்க வேண்டும், அதற்கு எனக்கு இஸ்மத்தை நசீபாக்கி விடுவாயாக.
பாதுகாப்பை நசீபாக்கி விடுவாயாக, பரிசுத்தத்தனத்தை நசீபாக்கி விடுவாயாக. நான் பாவம் செய்யக்கூடாது, பாவத்துக்கும் எனக்கும் இடையில் தூரத்தை ஏற்படுத்தி விடுவாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவர் துஆ கேட்கிறாரு. அவர் துஆ கேட்டுக்கொண்டே தவாஃப் செய்கிறாரு. அந்த தவாஃபிலேயே அவருக்கு தூக்கம் அவரை அறியாமல் வந்துவிட்டது. சும்ம கலபத் ஐனாஹு, அவருடைய தவாஃபிலேயே அவருக்கு தூக்கம் வந்து விட்டது, அவர் தூங்கிவிட்டார். ஃபனாம ஃபஸமிஅ காயிலன் யகூல், தூக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? யகூல், அவர் சொல்கிறாரு, தூக்கத்தில் சத்தம் கேட்குது, அந்த தஸ்அலுனி அல் இஸ்மா, என்னிடத்தில் நீங்கள் பாதுகாப்பை தேடுறீங்க. யா அல்லாஹ், என்ன பாதுகாத்துடு, பாவம் இல்லாமல் வாழணும், என்ன பாதுகாத்துடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்குறீங்க, அல்லாஹ்ட்ட தேடுறீங்க. வக்குல்லு இபாதி யஸ்அலூனனி, என்னுடைய எல்லா அடியார்களும் அதைத்தான் இடத்துல கேட்குறாங்க. இஸ்மத்தை கேட்குறாங்க, பாதுகாப்பை கேட்குறாங்க. பாவத்தில் வெறுப்பு ஏற்படுத்தி பாவத்தின் பக்கம் நெருக்கமாக்கிறாதே என்று தான் எல்லாருமே கேட்குறாங்க. அல்லாஹும்ம ரஹம்னி பித்தர்கில் மஆசி அபதம் மா அபகைத்தனி, அல்லாஹும்ம பாஇத் பைனனா வ பைன கதாயானா கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், பாவத்துக்கும் எங்களுக்கும் இடையில், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் ஏற்படுத்தின அந்த தூரத்தை போல தூரத்தை ஏற்படுத்தி விடுவாயாக, பாவத்தில் வெறுப்பை ஏற்படுத்துவாயாக, பாவத்தின் பக்கமாக எங்களை அனுப்பிவிடாதே என்று சொல்லி எல்லாம் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம். அவருக்கு சொல்லப்படுகிறது, அந்த தஸ்அலுனி அல் இஸ்மா, என்னிடத்தில் நீங்கள் பாதுகாப்பை தேடுறீங்க. வக்குல்லு இபாதி யஸ்அலூனனி அல் இஸ்மா, உலகத்தில் இருக்கிற எல்லா அடியார்களும் பாதுகாப்பை தேடுறாங்க. ஃபஇன் அஸம்துஹும், நீங்கள் கேட்கறது போலவே உங்களோட துஆக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பாவமே செய்யாத, பாவமே இல்லாத புண்ணியவர்களாக உங்களை எல்லாம் நான் ஆக்கிவிட்டால், ஃபஅலா மன் அத்தஃபல்லு வ அஜூது பிமக்ஃபிரத்தி வ அஃவி, நான் யாருக்கப்பா இந்த கொடையை கொடுக்கிறது, மன்னிப்புன்ற கொடையை, பாவ மன்னிப்பு என்ற தர்மத்தை, பாவ மன்னிப்பு என்ற கொடையை நான் யாருக்கு கொடுக்க? சுப்ஹானல்லாஹ். நீங்கள் எல்லாரும் நல்லவர்களாக மாறிட்டீங்க, நான் யாரை மன்னிக்கிறதுக்கு? நான் தவ்வாப், நான் கஃபார், நான் கஃபூர். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய இரக்கம், அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய அன்பு விசாலமானது. அல்லாஹுடைய கருணை மிகைத்து விட்டது அல்லாஹுடைய வேதனையை விடவும். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அடியார்களே, எப்படி சொல்லுகிறான்? பாவிகளே என்று விழிக்க இல்லை. குல், நபியே, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்க சொல்லுங்கள். யாருக்கு சொல்லுங்கோ? என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கோ, பாவிகளுக்கு சொல்லுங்கோ, பாக்கியமற்றவர்களுக்கு சொல்லுங்கோ என்று சொல்லல்ல. யா இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க. அனைவருக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நிராகரிப்பவர்கள், அல்லாஹுக்கு மிக நெருக்கமான அல்லாஹுடைய நல்லடியார்கள், அனைவரும் அல்லாஹுடைய அடியார்கள் தான். அனைவரையும் பார்த்து, அனைவரையும் விழித்து, குல் யா இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கோ? லா தக்னது, நிராசையாகிவிட வேண்டாம், நிராசையாகிவிட வேண்டாம். என்னையும் மன்னிப்பானா? என்னையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? எனக்கும் தௌபாவுடைய கதவு திறக்கப்படுமா? நிராசையாகிவிட வேண்டாம். யாரு சொல்லுகிறான்? படைச்சவனே சொல்லுகிறான். அதைவிட நல்ல வார்த்தை என்ன இருக்க முடியும்? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், உன்னுடைய பாவம் பாவமாக இருக்கட்டும், அது பாவத்துடைய இடத்துல பாவம் தான், ஆனால் என்னுடைய அருளை விட்டும் நீ நிராசையாகி விடாதே. இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ, எல்லா வகையான பாவங்களையும் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவன், பொறுத்தருளக்கூடியவன். அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இதை விடவும் நல்ல ஆறுதலான வார்த்தைகள் ஏதாவது இருக்க முடியுமா? இதை விடவும் நல்ல மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகள் எதுவும் இருக்க முடியுமா?
அல்லாஹ் கேட்குறான், நான் யாருக்கு அப்போ என்னுடைய மன்னிப்பை கொடையாக கொடுப்பது? நான் யாருக்கு என்னுடைய மன்னிப்பை என்னுடைய கொடையாக வழங்குவது? யாருக்கு? ஃபாலாமன் அஜூது, நான் வாலாமன் அஜூது அத்தஃபல்லலு வஅஜூது பிமக்ஃபிரத்தி வஅஃபி வஅலாமன் அதூபு வஐன கரமி வஅஃபுவி மக்ஃபிரத்தி. சுப்ஹானல்லாஹ். அவருடைய தூக்கத்திலேயே அவருக்கு செய்தி சொல்லப்படுகிறது, நீங்கள் கேட்குறது போல் நாங்கள் உங்களை எல்லாரையும் பாதுகாத்து விட்டால் யாருக்கு எங்களுடைய பாவ மன்னிப்பை வழங்குவது என்று சொல்லி. சுப்ஹானல்லாஹ். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னும் பல கருத்துக்கள் குர்ஆனுடைய பல ஆயத்துக்களினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய மன்னிப்பை பற்றி சொல்லியிருக்கின்றான். எனவே தவறு செய்தவர்கள் நிராசையாக வேண்டிய தேவையில்லை. மன்னிப்புக்குரிய கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மன்னிப்பை கொடையாக சொல்லுகின்றான். பாவ மன்னிப்பு என்பதை அல்லாஹ் தர்மமாக சொல்லுகின்றான். எனவே நாங்கள் அல்லாஹ்வின் பக்கமாக மீளுவோம், அல்லாஹ்வின் பக்கமாக நெருங்குவோம். அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வான். ஆனால் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌபாவுக்கு பிறகு நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அதுதான் ஆக முக்கியமானது. பாவம் செய்துவிட்டு தௌபா செய்யலாம், பாவம் செய்துவிட்டு பாவ மன்னிப்பு கேட்கலாம், பாவம் மன்னிக்கப்படும் நிச்சயமாக, நிராசையாக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் பாவத்துக்கு பிறகு தௌபாவுக்கு பிறகு நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், குல்னா, நாங்கள் சொன்னோம், இஹ்பிது மின்ஹா ஜமீஅன், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள், வெளியாகி விடுங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பாவம் செய்தவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து இறங்கி வரத்தான் வேண்டும், கொஞ்சம் கீழே வரத்தான் வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அரசர்களுடைய சபைக்கு போவது போல் அரசனாக போய்க் கொண்டிருந்தார்கள். ஆனால் பாவத்துக்கு பிறகு அந்த இடத்திலிருந்து அடிமையாக இறங்கிவிட்டார்கள், ஒரு அடிமையாக மாறிவிட்டார்கள். ஒரு வகையான உணர்வு, அதாவது அனீன், ஒரு வகையான உள்ளத்தில் ஒரு சத்தம், தவறு நடந்துட்டுதே, நடக்கக்கூடாது ஒன்று நடந்துட்டுதே என்ற உணர்வு ஏற்பட்டு விட்டது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து வெளியாகி விடுங்கள், இறங்கி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான். நீங்கள் போனதுக்கு பிறகு ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர் வழிகள் வந்து சேரும். வஹியினூடாக நான் உங்களை நெறிப்படுத்துவேன், என்னுடைய கட்டளைகளினூடாக நான் உங்களை நெறிப்படுத்துவேன். என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி நிச்சயமாக வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வஹியை அனுப்பிக்கொண்டே இருந்தான். கட்டளைகள் வந்து கொண்டே இருந்தது, சட்டங்கள் இறக்கப்பட்டு கொண்டே இருந்தது, புத்திமதிகள் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், நேர்வழி என் புறத்திலிருந்து உங்களை வந்து சேரும் பொழுதெல்லாம் ஃபமனித்தபஅ ஹுதாய, நான் சொல்லக்கூடிய புத்திமதிகளை, நேர்வழியை, என்னுடைய நேரான வழியை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு 2 பாக்கியம் கிடைக்கும். ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு இறந்த காலத்தை பற்றிய கவலையும் இருக்காது, எதிர்காலத்தை பற்றிய பயமும் இருக்காது, இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அழகான ஒரு வார்த்தை. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமனித்தபஅ ஹுதாய, நான் அவர்களுக்கு இறக்கி வைத்த, அவர்களுக்கு அனுப்பி வைத்த அந்த நேரான வழியை அவர்கள் பின்பற்றினால், எடுத்து நடந்தால் அவர்களுக்கு 2 சுப செய்திகள் கிடைக்கிறது. ஒன்று, இறந்த காலத்தை பற்றிய கவலையும் கிடையாது, தப்பி போய்விட்டது, ஐயோ கிடைத்திருக்கலாமே என்ற கவலையும் இருக்காது. எதிர்காலத்தை பற்றிய பயமும் இருக்காது, என்ன நடக்கும் நாளைக்கு என்ற அச்சமும் இருக்காது. இந்த 2க்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை சந்தோஷமாக கழித்து கொண்டிருப்பார்கள். நேத்தைக்கு ரிசுக்கு தந்த ரப்பு நாளைக்கும் ரிசுக்கு தருவான். இன்று வாழ வைத்திருக்கிற அல்லாஹ் நாளையும் ஆரோக்கியமாக வாழ வைப்பான். இன்று தேக ஆரோக்கியத்தை தந்த ரப்பு நாளைக்கும் தேக ஆரோக்கியத்தை நிச்சயமாக தந்தருளுவான். சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு மனநிறைவிலேயே வாழுவார்கள்.
அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்துக்கு உங்களை அனுப்பி நேரான வழியை காட்டுவதற்கான நபிமார்களையும் வேத நூட்களையும் சுஹ்ஃபுகளையும் வழிகாட்டிகளையும் நான் அனுப்பி கொண்டே இருந்தேன். அவர்கள் சொல்லித்தரக்கூடிய புத்திமதிகளை யாரெல்லாம் எடுத்து நடப்பார்களோ அவர்களுக்கு ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு இறந்த காலத்தை பற்றிய கவலையும் கிடையாது, எதிர்காலத்தை பற்றிய பயமும் கிடையாது. இதுக்கு அடுத்தது சொல்லுகிறான், வல்லதீன கஃபரு, என்னுடைய புத்திமதிகள் என்னுடைய வழிகாட்டல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்தும் அதனை யார் நிராகரித்தார்களோ அவர்களுடைய நிலைமை மோசமானது என்பதை அடுத்த ஆயத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். வரக்கூடிய வாரம் தொடர்ந்து படிப்போம். உங்களை மீண்டும் ஒருமுறை சந்திக்கும் வரைக்கும் சலாம் கூறி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.